நம்ம எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரிங்க, முதல்ல அந்த தெய்வத்திற்கான ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணும். தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாகுங்க. தீபம் ஏற்றாமல் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் எதுவுமே பூர்த்தி அடையாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஏன்னா தீபத்தில் தான் அனைத்து தெய்வங்களும் நம்மால் அகர்ஷணம் செய்ய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் நம்முடைய வேண்டுதல்களை பொறுத்து தீபம் ஏற்றக்கூடிய முறையும் மாறுபடுங்க. அந்த வகையில் வளர்பிறை சஷ்டியில் எந்த வேண்டுதலுக்கு எப்படி தீபம் ஏற்றி நம்ம வழிபட வேணும், அதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க, உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் தாங்க முருகப்பெருமான் ஆவார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர் இஷ்ட தெய்வமாகவும் இருந்துட்டு வராரு. முருகப்பெருமானை நம்ம வழிபடுவதற்கு சிறப்பான நாட்கள் இருக்குதுங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை அவருக்குரிய நாட்களில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயமாகுங்க. அப்படி நம்ம வழிபாடு செய்யும்போது அவருடைய ஆலயத்துக்கு போய் அவரை தரிசனம் செய்யும்போது இன்னுமே அளவில்லாத பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. அந்த வகையில் வளர்பிறை சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்கு எந்த தீபத்தை ஏற்றணும்னா என்ன வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக சொல்லக்கூடியது சஷ்டி திதியாகுங்க. வளர்பிறையில் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அதுலேயும் இந்த ஆண்டினோட கடைசி சஷ்டி, அதாவது வளர்பிறை சஷ்டி டிசம்பர் மாதத்தில் வந்திருப்பது அதீத பலனை தரக்கூடியதாக சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்வதும் விரதம் இருக்காமல் வழிபாடு செய்வதும் முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானிடம் பலவிதமான வேண்டுதல்களை முன்வைத்து இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க. அப்படி கடைபிடிக்கும் போது முருகப்பெருமானுக்கு சிறப்பான தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதுலேயும் குறிப்பிட்ட தீபமாக சொல்லக்கூடியது வெற்றிலை தீபமாகுங்க. இந்த வெற்றிலை தீபம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு மேலே வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே விலக்கி விடுங்க. நினைத்தாலே இந்த தீபம் நாம் ஏற்றலாங்க. நாம் தாம்பாள தட்டில் 6 என்ற எண்ணிக்கையில் கிளியாத நல்ல வத்திலையை நம்ம எடுத்து வைக்க வேணுங்க. அதனுடைய காம்பை நம்ம எடுத்து விட்டு அந்த 6 வெற்றிலைகளுக்கும் சந்தனம் குங்குமம் வைக்க வேணுங்க. அதற்கு நடுவில் ஒரு அகல் விளக்க வைத்து அதில் நெய் ஊற்றி, நல்லெண்ணெய், நெய் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேணுங்க. அதற்கு பிறகு அந்த தீபத்திற்குள்ளார எடுத்து வைத்திருந்த வெற்றிலையோடைய காம்பை போட்டு விட வேணுங்க. இந்த தீபம் வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையை பார்த்தபடி எரிவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த தீபத்தை நம்ம சஷ்டி நாளில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அடுத்ததாக பார்க்க போனோம்னா பாலாடை தீபமாகுங்க. சஷ்டி என்றதுமே நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணும் என்பதற்காகத்தான் விரதத்தை கடைபிடிப்பாங்க. அப்படி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வளர்பிறை சஷ்டியில் விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அப்படியே விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு தட்டை வைத்து அதற்கு நடுவில் ஒரு பாலாடையை வைத்து அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. இந்த தீபம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பார்த்தபடி எரியுமாறு நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் டைமண்டு கற்கண்டு பால் போன்றவற்றை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. இந்த தீபத்தை எவர் சில்வரில் இருக்கக்கூடிய பாலாடையில் நம்ம ஏற்றக்கூடாதுங்க. அது தவறான செயலாகுங்க. முடிந்த அளவுக்கு வெள்ளி இல்லைன்னா இண்டானியன் போன்ற உலோகத்திலான பாலாடையில் ஏற்றுவது தாங்க
இதற்குண்டான பலனை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த தீபத்தை ஏற்றினதுக்கப்புறம் அடுத்ததாக பார்க்க போனோம்னா துவரம் பருப்பு தீபமாகுங்க. இந்த தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். நம்முடைய வேலை சம்பந்தமான எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் சரிங்க, அந்த வேண்டுதலானது நிறைவேற வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் துவரம் பருப்பில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. அதே போல் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், சொத்து வீடு கட்ட ஆசைப்படக்கூடியவங்க வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி நாளில் ஒரு தட்டில் துவரம் பருப்பை நீங்கள் முழுவதுமாக பரப்பி வைக்க வேணுங்க. அதில் 2ஆக விளக்க வைத்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை ஊற்றி அதில் பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேணுங்க. அதற்கு பிறகு நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணுங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை நீங்கள் முன்வைத்து அன்றைய நாளில் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டியில் நம்ம முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து எந்த வேண்டுதல்களை நம்ம முன் வச்சாலும் சரிங்க, அந்த வேண்டுதலானது நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தீபம் ஏற்றி வைத்த பின்னாடி சுப்பிரமணிய புஜங்கள், சுப்பிரமணிய அஷ்டகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேர்மலர் போன்ற முருகப்பெருமானுடைய பாடல்களை பாடுவது மட்டும் இல்லாமல் நாம் ஒலிக்க செய்து கேட்டாலும் கூட கூடுதலான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் நம்முடைய வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் முழு மனதோடு முருகப்பெருமான நினைத்து வேண்டுதலுக்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க. முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி நாள் அன்னைக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டாகுங்க. அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்ய வேணுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு ஒரு தாம்பூல தட்டில் ஒரு வெற்றிலையை நீங்கள் வைக்க வேணும். அதற்கு மேலே மண் அகல் விளக்க வைத்து நெய் ஊற்றி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த விளக்குக்கு பக்கத்தில் மஞ்சள் கிழங்கு இல்லைன்னா மஞ்சள் தூளை வைக்க வேணுங்க. அதே போல் இந்த நாளில் குரு பகவானையும் மனதார நீங்கள் வேண்டிக்கொள்ள வேணுங்க. இந்த விளக்கை ஏற்றி ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் உள்ள முருக 6 முறை சொன்னாலே போதுங்க. உங்களை பிடித்திருந்த தரிதனமானது விலகி விடுங்க. உங்களோடு வந்து அதிர்ஷ்டமானது ஒட்டிக்கொள்ளும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புத நாள், அதுவும் வளர்ப்பிறையில் வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. இந்த நாளை நீங்கள் தவறு விட்டுறாதீங்க. இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுங்க. அமல் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதியாக சொல்லக்கூடியது சஷ்டி திதியாகுங்க. மாதத்தில் 2 சஷ்டி திதிகள்லேருந்து வருதுங்க. வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை என 2லுமே வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. முருகனுடைய அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழியாகுங்க. இதனால தான் குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. யார் வேணும்னாலும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க. குழந்தை வர வேணுங்கிறவங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டியின் போது விரதத்தை கடைபிடிப்பாங்க. ஆனால் மகா கந்த சஷ்டி மட்டும் இல்லைங்க, மாதம் மாதம் வருகிற சஷ்டியிலும் விரதம் இருந்தாங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயமாக குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, தொழிலில் வளர்ச்சி இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை, வறுமையில் தவித்து கொண்டு இருக்கிறேன், தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வரேன், வாழ்க்கையில் யாராவது ஒருவரால் தடைகள் ஏற்படுது, பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேணுங்கிறவங்க சஷ்டியில் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும்னா நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வளர்ப்பிறை திதியில் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை தொடங்கலாங்க. கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போக வேணும் அப்படிங்கிறவங்க தேய்பிறை சஷ்டி விரதத்தை தொடங்குவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. ஆனால் எந்த சஷ்டியில் விரதத்தை தொடங்கினாலும் சரிங்க, முருகனுடைய அருளானது
பரிபூரணமாக கிடைக்குங்க. நீங்கள் எந்த கோரிக்கையை முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க, அந்த கோரிக்கையானது நிச்சயமாக முருகப்பெருமானானவர் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே குழந்தை பேரு கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க. இந்த பதிவில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்கு என்ன தீபத்தை ஏற்றி வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.